மதமாக நாம் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணையவில்லை, நாம் எல்லாம் மொழியால் இன்றைக்கு ஒருங்கிணையவில்லை. மாறாக இந்த நாட்டுடைய மக்களாட்சி தத்துவம் என்கிற அந்த ஜனநாயக தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயக தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், மோடியும் அமித்ஷாவும் உத்தரவிடுவார்கள், இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா ஜனநாயக அமைப்புகளும் தன்னுடைய வாய்களை பொத்திக்கொண்டு அமைதியாக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். எனவேதான் நாம் பாஜகவிற்கு எதிராக மட்டுமல்ல, பாஜகவை இயக்குகிற RSS சித்தாந்த பின்னணிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் SDP கட்சி அதற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க போடுற பொய் வழக்குகளை கண்டு ஓடி போய் வீட்டில் விழுந்துரும் நினைக்கிறீங்களா? இல்லை, எத்தனை வழக்குகளை போட்டாலும் அத்தனையும் ஜனநாயக அடிப்படையிலே மக்கள் சக்தியை எங்களது கரங்களில் எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கான தைரியம் SDP கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே பாஜக மட்டுமல்ல, பாஜகவை பின்னிருந்து இயக்குகிற அத்தனை சக்திகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது.